Hi friends, welcome back to Swami's Kitchen. Today we're going to make uchgar sambar. இந்த பீர்க்கங்காய் சாம்பாரை நான் பருப்பு இல்லாமல் பண்ணியிருக்கேன். தக்காளியும் பீர்க்கங்காயும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், ஆப்பத்து கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் இதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சதையும் எண்ணெய் விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10 போல் இருக்கணும் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இப்போ 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயமும் மீதிக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் ஒரு 7-8 பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி வரணும், அவ்வளோதான். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளியும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மசிஞ்சு வரணும். இங்கே மசிஞ்சு வந்துட்டு இப்போ 2 பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்ச ஒரு பீர்க்கங்காயை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சிடுங்க. நறுக்கி வச்ச பீர்க்கங்காயம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதில் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டு, பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், கலந்து விட்டாச்சு. நான் ஒரு சின்ன துண்டு புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம், அதனால நிறைய புளி வேண்டாம். இப்போ நான் அந்த புளியை கரைச்சி தண்ணி விடுவேன். பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போதும். அதை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, ஒரு பெரிய கப்பு நிறைய தண்ணி விடுங்க. விட்டு நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துருங்க. குறைவாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தானே உப்பு போட்டோம் தக்காளி வதங்குறதுக்கு, அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்துட்டு 3 விசில் வந்த பிறகு ஆவியெல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். இப்போ அதுக்கடையில் ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதை பொடியை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம குக்கரில் 3 விசில் வந்து இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு பாருங்கள், கம்மனி வாசனையில் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை தேங்காயை போட்டு கலந்து விட்டுருங்க. இல்லை இன்னும் நம்ம மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் நிறைய தண்ணி விடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் இருக்கும். பொட்டுக்கடலை தேங்காய் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் இறுக்கி வரும். இன்னும் பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ உப்பு பார்த்துக்கிடுங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும். பாருங்கள், பருப்பு இல்லாமல் நம்ம சாம்பார் வைக்கிறதுனால நம்மளுக்கு வாயுகள் சேராது. இப்படி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதித்த உடனே மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதனால் தான் நல்ல வாசனையோடு நல்லா கொதித்து வரும். அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையெல்லாம் போகும். பாருங்கள், நல்லா கொதி வந்தாச்சு. கரெக்டான அளவில் இருக்குது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் போதும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுவையான பருப்பு இல்லாத பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், ஆப்பத்து கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இட்லி கூட தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்டியாக இருந்து
இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.